அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். SAP Cloud Development Testing துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Sreni Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று களமாடிக்கொண்டிருக்கின்ற தமிழக அரசிற்கு என்னுடைய வாழ்த்தும் வணக்கமும். சென்னை 48வது புத்தக கண்காட்சியில் இதோ ஒரு வழிப்போக்கனாக நான் சில செய்திகளை உங்களிடத்திலே தந்துவிட்டு போவதற்காக வந்திருக்கின்றேன். இந்த அற்புதமான திருநாளிலே எனக்கு வாய்ப்பளித்திருக்கின்ற பப்பாசி அமைப்பினுடைய செயற்குழு உறுப்பினர் அவர்கள் இங்கே சிறந்ததொரு வரவேற்பை நிகழ்த்தியிருக்கிறார்கள். வரவேற்புரை நிகழ்த்திய அருண் பதிப்பகத்தினுடைய திரு லே அருணாசலம் அவர்களையும், நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற பப்பாசியினுடைய செயற்குழு உறுப்பினர் கண்ணப்பன் பதிப்பகத்தை சார்ந்த திரு ராமகண்ணப்பன் அவர்களையும் வணங்குகிறேன். சிறப்புரை ஆற்றிவிட்டு அமுழ்து தமிழை நமக்கெல்லாம் பருக தந்துவிட்டு இளைப்பாரி கொண்டிருக்கின்ற சொற்கொண்டல் சண்முக ஞான சம்பந்தம் அவர்களையும் வணங்கி, எனக்கு பின்னாலே நிறைவுரை நிகழ்த்த இருக்கின்ற தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அருள் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு சில செய்திகளை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். நண்பர்களே, இலக்கியத்திலே ஒரு கருத்தியல் இருக்கிறது. ராமாயணம் பேசுகிற பொழுது அந்த மேடையிலே அனுமார் ஏதாவது ஒரு இடத்திலே வந்து அமர்ந்து ராமாயணத்தை கேட்பார் என்று. நான் இன்னும் ஒரு கருத்தியலை சொல்லுகிறேன். சிறந்த இலக்கியம் பேசுகிற இடத்தில் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா இருப்பார் என்பதற்கு இந்த மேடை ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஒளியுறும் அறிவு என்கிற தலைப்பை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். நான் சொல்லுகிற செய்தி இதோ இந்த இருக்கையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மட்டுமான செய்தி அல்ல. நண்பர்கள் படம் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இது யூடியூபிலே பதிவேற்றப்படும். 10, 100, 1000 லட்சம் மக்களை போய் சேரும் என்கின்ற கவனத்தோடு, வழக்கறிஞர் என்கின்ற நிதானத்தோடு நான் பேசுகிறேன். 900 அரங்குகளில் ஆயிரக்கணக்கானவர்கள் புத்தகங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு புத்தகமும் போதி மரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நான் இருக்கிறேன். இதோ வாசகர்களே, நீங்கள் புத்தகங்களை தேடிக்கொண்டிருக்கிற பொழுது உங்கள் செவிகளை கொஞ்சம் திருப்புங்கள். உங்கள் செவிகளுக்குள் என் சொல் நுழையுமானால், என் சொல் உங்கள் இதயத்தில் நுழைந்து உங்களுடைய சிந்தையிலே ஒரு உலுக்குமேயானால், இதோ இந்த திருவிழாவில் இருந்து பேசிவிட்டு நான் வழிப்போக்கனாக சென்று போய்விடுவேன். என்றோ ஒரு நாள் உறக்கம் கொள்ளாத இரவுகளில் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிற ஒரு செய்திக்கான மாமருந்தாக இந்த சொல் இருக்கும் என்பதற்காக தயவு கூர்ந்து பப்பாசியினுடைய இந்த சொல் அரங்கத்தில் இருந்து வருகிற சொற்களை எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டே வாருங்கள். உங்களுக்கு ஏகலைவனை தெரியும். ஏகலைவனுக்கு குரு கிடையாது. ஏகலைவனுக்கு தொழில் கற்றுத்தருவதற்கு, வித்தை கற்றுத்தருவதற்கு, அவன் போரிடுவதற்கு, போர் பயிற்சியை தெரிந்து கொள்வதற்கு, வில்லை எடுப்பதற்கு, அம்பை எடுப்பதற்கு, மிருகங்களின் குரலை தெரிந்து கொள்வதற்கு, பறவைகளின் நடமாட்டை அறிந்து கொள்வதற்கு, மரங்களுடைய உயரத்தை தெரிந்து கொள்வதற்கு, பகைவர்களுடைய வீரத்தை அறிந்து கொள்வதற்கு அவனுக்கு ஆசிரியனும் கிடையாது, சொல்லித்தந்தவன் எவனும் கிடையாது. ஆனால் யாருக்கோ வித்தை கற்று தந்த பொழுது அதை ஒளிந்து தெரிந்து தெளிந்தவன் ஏகலைவன். இங்கே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான புத்தகத்தில் ஏதோ ஒரு புத்தகம் உங்களை ஏகலைவனாக மாற்றிவிடும். அதற்காக நீங்கள் புத்தகங்களை வாங்க வேண்டும் என்ற முன்னுரையோடு நான் சொல்லுகிறேன்.
கவிக்கொண்டல் சொல்லிக்கொண்டே வந்தார் தமிழ் அறிஞர்களை குறித்தெல்லாம். அறிவு என்கின்ற ஒரு ஒற்றை சொல் இருக்கிறதே, அதை அப்படி எளிதிலே கடந்து போய்விட முடியாது. அறிவை ஓரறிவென்றும், ஈரறிவென்றும், மூவறிவென்றும், நான்கறிவென்றும், ஐந்தறிவென்றும், ஆறறிவு என்றும் பிரித்து கொண்டே வந்தவர்கள் விஞ்ஞான யுக்தியை பயன்படுத்தி 7வது அறிவு என்று கூட கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த அறிவுக்குள்ளே செல்வதற்கு முன்பாக இந்த அறிவு என்ன சிந்தனையை எல்லாம் ஏற்படுத்துகிறது என்பதை சொல்வதற்கு முன்பாக அது எப்படி ஒளியுறும் அறிவாக மாற வேண்டும் என்கின்ற கட்டளையை உங்களிடத்தில் நான் சொல்வதற்கு முன்பாக மனிதனுக்கு மட்டும்தான் ஆறறிவு இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியை நீங்கள் உங்கள் மனதிலே வைத்து கொண்டு விட்டால், இதோ நீங்களும் நானும் பகிர்ந்து கொள்ளுகிற இந்த உரையாடலில் ஒரு பொருள் இருக்கும். இந்த பபாசி இயக்கம் நடத்துகிற இந்த கருத்தரங்கத்திலே ஒரு பொருள் இருக்கும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். நண்பர்களே, ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக கேரளாவிலே ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. பெரும் மழை பொழிந்தது. ஆங்கிலத்திலே கிளவுட் பிளாஸ்ட் என்று சொல்வார்கள். வெடித்து மழை கொட்டும். மாமழை என்று தமிழ் இலக்கியம் சொன்னதே அதற்கு இணையான சொல் கிளவுட் பிளாஸ்ட். நான் இன்னும் கூட புரிகிற மாதிரி சொல்றேன். 48 மணி நேரம் நிதானமாக பெய்யக்கூடிய மழை துளிகள் 48 நிமிடத்தில் பெய்ந்து விட்டால் அதற்கு பெயர் மாமழை. அப்படி ஒரு மாமழையிலே கேரளாவினுடைய நிலச்சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் மண்ணுக்குள்ளே புதைந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு குடியானவனின் குடிசையின் மேல் ஒரு கல் விழுகிறது. அறிவை குறித்து நான் சொல்ல போகிறேன். கையிலே குழந்தை இருக்கிறது. அவன் கடவுளிடத்திலே பிரார்த்திக்கிறான், ஏ இறைவா, நீ என்னை மனிதனாக படைத்த காலத்தில் இருந்து இதோ இன்றைக்கு நான் இந்த 10 மாத பிஞ்சினுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற முனைப்பிலே நிற்கின்ற இந்த தருணம் வரை உன்னிடத்தில் எனக்காக நான் எதையும் கேட்டதில்லை. படைத்தவன் நீ என்றால் இதோ இந்த 10 மாத குழந்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் உனக்கு இருக்கிறது என்று கொட்டும் மழையிலே அந்த 10 மாத குழந்தையை கொண்டு வந்து வெளியிலே நின்று பார்க்கிறான். இருள் சூழ்ந்திருக்கிற மலைப்பகுதியிலே அவன் நின்று கொண்டிருக்கிறான். வழக்கறிஞர் பேசுகிறேன் என்பதை நீங்கள் மீண்டும் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தி ஹிந்து பத்திரிகை உட்பட 14 பத்திரிகைகள் எழுதிய செய்தியை சொல்லுகிறேன். எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் தன் மனையாளோடும் குழந்தையோடும் மலையின் மேலே ஏறுகிறான். அவனுடைய அறிவு அவனுக்கு சொல்லுகிறது, நண்பர்களே, மலையிலிருந்து கீழே இறங்கினால் மலைச்சரிவில் மண்ணோடு மண்ணாக போய்விடுவோம், மலை ஏறுவதுதான் சிறந்த வழி என்று அவன் மலை ஏறி கொண்டிருக்கிறான். மலை ஏறி ஒரு முகட்டிலே நிற்கிற பொழுது 7-8 காட்டு யானைகள் அவனை எதிர்கொண்டு நிற்கின்றன. அவன் ஒரு நிமிடம் யோசித்தான். இறைவனிடத்தில் வேண்டிவிட்டுத்தான் நாம் மலை ஏறினோம். ஆனால் இதோ இப்பொழுது யானைகளிடத்திலே சிக்கி இருக்கிறோம். அவன் என்ன நினைத்தான் என்று தெரியாது தோழர்களே. இதோ சத்தியம் சொல்லுகிறேன், தன்னுடைய 10 மாத குழந்தையை அவன் அந்த யானையின் முன்பாக காட்டி, ஏ காட்டு யானையே, மனிதர்கள் நாங்கள் தவறு செய்ததன் காரணமாகத்தான் இந்த மலைச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. என்னுடைய உயிர் எனக்கு பொருட்டல்ல, என் மனையாளின் உயிர் எனக்கு பொருட்டல்ல. இந்த 10 மாத குழந்தையை காக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது. எதை ஒன்றும் செய்துவிடாதே என்று அவர்கள் அப்படியே அந்த இடத்தில் முழங்கால் இட்டு நிற்கிறார்கள். அந்த 6-7 யானைகளும் வந்து அந்த குழந்தைக்கு குடையாக நின்றது. 7-8 மணி நேரம் கழித்து பொழுது விடிந்தது. சூரியன் வந்தான். யானைகள் எல்லாம் காடு திரும்புகிறது. அதை விவரித்து அந்த மனிதன் எழுதுகிறான், யானைகள் கொஞ்சம் தூரம் சென்று திரும்பி பார்த்து கண்ணீர் விட்டது. இந்த மனிதனை நாங்கள் காப்பாற்றி விட்டோம் என்று வீரத்தோடு அந்த யானைகள் காட்டுக்கு சென்றது என்று சொன்ன பொழுது, அறிவு என்பது மனிதனுக்கு இருக்கிறதா, மனிதனுக்கு மட்டும்தான் சொந்தமானதா, ஒரு உயிரை ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கின்ற திடம் யானைக்கும் தானே இருந்தது. கொஞ்சம் நாளுக்கு முன்பாக யானையை சீண்டிய யானை பாகனையே உதைத்து கொன்றுவிட்டு
ஐயோ தவறு இழைத்து விட்டோம் என்று 10 நாட்கள் தொடர்ந்து அழுது கொண்டிருந்த திருச்செந்தூர் கோயில் யானை நமக்கு தெரியும் தானே. யானைக்கு அறிவு இருக்கிறது. அதிகாலை 5 மணிக்கு இந்த வீட்டிலே சென்றால் நமக்கு படையல் இடுவார்கள் என்று தினம் 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 கோவிலில் இருக்கிற அர்ச்சகரின் வீட்டுக்கு செல்லுகிற பழக்கத்தை ஒரு காக்கை வைத்திருக்கிறது. தன்னுடைய எஜமானனுக்கு ஒரு ஆபத்து என்றால் அவனுக்காக தன் வீட்டிற்குள் நுழைந்த பாம்பை கடித்து கொன்றுவிட்டு தானும் இறந்து போகிற நாய் இருக்கிறது. எந்த விலங்குகளுக்கு அறிவில்லை? எந்த பறவைகளுக்கு அறிவில்லை? இதில் ஆறறிவு படைத்த மனிதனுக்கு மட்டும் என்ன அறிவு இருக்கிறது என்பதில் இருக்கிற ரகசியம்தான் ஒளியுறும் அறிவு என்கின்ற சொல். பாரதி அவர்களை பேராசிரியர் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். பாரதி தான் சொல்லுகிறான், அறிவு என்பதை சுடர்விடும் அறிவு என்று சொல்லுகிறான். என்ன சுடர்விடும் அறிவு? என்ன சுடர்விடும் அறிவு? நாதல் லயம் பிசகாமல் தருகிற ஒரு இசை கருவி இருக்கிறது என்றால் அது வீணை. அப்படி ஒரு வீணையாக நீ என்னை படைத்தாய். நல்லதோர் வீணை, நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ என்கிற கேள்வியை அவன் இறைவனிடத்திலே கேட்கிறான். என்னை நீ நல்லவனாகத்தான் படைத்திருக்கிறாய், வல்லவனாகத்தான் படைத்திருக்கிறாய், அறிவாற்றல் உள்ளவனாகத்தான் படைத்திருக்கிறாய். ஆனால் என்னை நலன் கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்று சொல்லுகிற பொழுது அவன் சொன்னான், என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். இந்த சுடர்மிகும் அறிவுடன் என்கின்ற அந்த ஒற்றை வரியிலே நான் நிற்கிறேன். ஒளியுறும் அறிவு என்பதற்கும் சுடர்விடும் அறிவு என்பதற்கும் என்ன வித்தியாசம் என்பதை உணர்கிற பொழுதுதான் வாழ்க்கையில் நாம் எப்படி பயணப்பட போகிறோம் என்கின்ற செய்தி விளங்கும் என்பதற்காக நான் ஒளியுறும் அறிவு என்கிற இந்த தலைப்பை எடுத்தேன். சுடர்விடும் அறிவுக்கும் ஒளியுறும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு மனிதனுக்கு, நான் உளவியல் சொல்லுகிறேன், ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 50,000 எண்ணங்கள் மனதிலே தோன்றி மறைகின்றன. 50,000 எண்ணங்களில் 70% எண்ணங்கள் எதிர்மறையாகத்தான் தோன்றுகிறது. இந்த 70% எதிர்மறையான எண்ணங்களை தோற்கடித்து 30% எண்ணங்களை மீட்டு நல்வழிப்படுத்துகிற அறிவுக்கு பெயர் ஒளியுறும் அறிவு. சுடர்விடும் அறிவு என்பது எதிர்மறை அறிவுகள் கலந்ததாக இருக்கிறது என்பதினால் பாரதி பராசக்தி இடத்தில் கேட்டான், வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ என்று பாரதி கேட்கிற அந்த ஒற்றை வரியில் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் நெறி இன்றைக்கும் நேற்றைக்கும் நாளைக்கும் இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்ணீரோடு சொன்னவன் அவன். அதனால்தான் அவன் வல்லமை தாராயோ என்று கேட்கிறான். அப்படி என்றால் மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்? நானும் நீங்களும், நேற்றைய தலைமுறையும் இன்றைய தலைமுறையும் நாளைய தலைமுறையும் எப்படி வாழப்போகிறது? பாரதி சொன்னான், நாங்கள்லாம் எப்படி வாழ்கிறோம் தெரியுமா? தேடி சோறு நிதம் தின்று. சாப்பாடு கிடைச்சா போய் தேடி திங்குறோம். உங்கள் வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு போடுவீங்களான்னு கேட்டுட்டு ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி எதற்கெடுத்தாலும் காசிப்தான். அவனுடைய பச்சை சட்டை நன்றாக இல்லை, அவன் தலைவாரியது நன்றாக இல்லை, அவன் வைத்திருக்கிற செருப்பு நன்றாக இல்லை, அந்த பேனா என்னுடையது. தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி பிறர் செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அது மாதிரி தலைநரைச்சி இறந்து விடுவதற்காக நான் பிறந்தேன். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற பெறுவதற்கே. இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்காக வேண்டுமென்றால் எனக்கு சுடர்மிகும் அறிவு
குறைவானது. இந்த பொருளிலே தான் அவன் ஒளியுறும் அறிவு என்கின்ற சொல்லாடலை பயன்படுத்துகிறான். அந்த ஒளியுறும் அறிவு என்கின்ற சொல்லாடலை எந்த இடத்தில் அவன் பயன்படுத்துகிறான் என்பதை பார்க்கிற பொழுதுதான் இன்றைக்கும் அந்த பாடல் நமக்கு தேவையானதாக, அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. பாரதி ஆத்திச்சூடி எழுதுகிறான். ஆத்திச்சூடி என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் நெறிகளை ஒற்றை வரியிலே சொல்லுவதற்கான வழிமுறைகளை விதித்து எழுதியது அந்த 110 சொல்லும். அந்த 110 சொல் தான் தமிழ். அந்த 110 சொல்லில் இருக்கிற ஆத்திச்சூடியினுடைய வாக்கியங்கள் தான் தமிழ் வாழ்க்கை நெறி ஒழுக்கம். நீங்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பேசலாம், இந்திய தண்டனை சட்டத்தை பேசலாம், இந்திய குற்றவியல் சட்டத்தை பேசலாம், இந்தியாவில் உள்ள நீதி நூல்களை பேசலாம். ஆனால் அத்தனையும் அந்த 110 வாக்கியத்தில் தான் இருக்கிறது. அந்த ஆத்திச்சூடியை எழுதுகிற பொழுது காப்பு பாடலாக அவன் பாடினான். ஆத்திச்சூடி இளம் பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண்மேனியான், கரு நிறம் கொண்டு பார் கடல் மிசை கிடப்போன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே, அதன் இயல் ஒளியுறும் அறிவாம். எது ஒளியுறும் அறிவு? 1946 இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எழுதப்பட்டு அது வடிவமைக்கப்பட்டு 1950 ஜனவரி 26 நடைமுறைப்படுத்தப்பட்ட பொழுது அடிப்படை உரிமைகள் என்று, இந்தியாவிலே மனிதனாக பிறந்துவிட்டவனுடைய கடமைகள் என்று தந்த பொழுது அரசியலமைப்பு சட்டம் சொன்னது மத சுதந்திரம். சுதந்திரமாக தன்னுடைய தெய்வத்தை வணங்குவது, தெய்வமற்ற தெய்வத்தை வணங்குவதையும் ஏற்றுக்கொண்ட இந்த நாட்டிற்கான வழிமுறைகளை அன்று பாரதி சொன்னான். எம்மதமும் சம்மதம் என்று. அந்த எம்மதமும் சம்மதம் என்கின்ற மத சுதந்திரம் வருகிற இடத்தில்தான் இனபேதம் இருக்காது. இனபேதம் இருக்கிற இடத்திலே தான் ஜாதி கட்டமைப்பு இருக்காது. ஜாதி கட்டமைப்பு இருக்கிற இடத்திலே தான் மொழி கட்டமைப்பு இருக்காது. மொழி ஆதிக்கம் இல்லாத இடத்திலே இனபேதம் எப்படி ஒழிகிறதோ அதுபோல் ஏற்றத்தாழ்வும் ஒழியும் என்று கருதிய பாரதி, ஒளியுறும் அறிவு வேண்டுமென்றால் முதலில் மத நல்லிணக்கணம் வேண்டும் என்று சொன்னான். தஞ்சாவூர்காரர்கள் யாராவது இங்கு இருந்தால் உங்களுக்கு தெரியும், சுதந்திரத்துக்கு முன்பிருந்து 2014 வரை நான் சொல்லுகிறேன், தஞ்சாவூரிலே எந்த இடத்திலே நெல் பயிரிட்டாலும் அந்த நெல்லை அறுக்கிற முதல் கதிரை தர்காவிலே வைத்து படைப்பார்கள். இந்துக்களினுடைய ஆக மிகச்சிறந்த வேண்டுதல் தன்னுடைய முதல் விவசாய விளை பொருளை கொண்டு போய் தர்காவிலே வைப்பார்கள். தஞ்சையிலே அறுவடை செய்யப்பட்ட பொருளினுடைய உற்பத்தி பொருளிலே வருகிற லாபத்திலே முதல் தொகையை தஞ்சையிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கின்ற வேளாங்கண்ணி கோவிலுக்கு கொண்டு போய் தருவார்கள். அந்த இந்து கிறிஸ்துவ இஸ்லாமிய இன ஒற்றுமை எப்பொழுதெல்லாம் வீழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று இன்றைக்கு நாம் கண்ட அந்த நேரிடை அசம்பாவிதத்தை தவிர்க்கிற பொருட்டுத்தான் மத நல்லிணக்கம் பேசுவோம் பொழுது ஒளியுறும் அறிவு என்றான். இந்த ஒளியுறும் அறிவு இன்றைக்கு என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம்? நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம்? நான் ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே. ரூமி என்று ஒரு கவிஞன் இப்படி சொல்லுகிறான், நீ அடுத்த மனிதனுக்கு குழி தோண்டும் பொழுது, நல்லா கவனிங்க, நீ அடுத்த மனிதனுக்கு குழி தோண்டும் பொழுது உன்னுடைய அளவை பின்னாலிலிருந்து இறைவன் எடுத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறான். நீ யாரிடத்திலும் இருந்து தப்பித்து விட்டு சென்று விடவே முடியாது. இயற்கை என்பது மிகப்பெரிய அதிசயம். நீ அதை கடவுள் என்று சொல்லலாம்,
அல்லது இயற்கை என்றே சொல்லலாம். ஆனால் அது ஒரு மாபெரும் அதிசயம். அந்த அதிசயத்திலிருந்து நீ ஒருபொழுதும் தப்பித்து விடவே முடியாது என்பதான வாழ்க்கையில் நீ இருக்கிறாய் என்கிற பொழுது நீ ஒளியுறும் அறிவை படைத்திருக்கிறாய் என்பதுதான் அர்த்தம். ஓஷோவனுடைய புத்தகங்களிலே பல தங்கச் சுரங்கங்கள் இருக்கிறது. கேரள அரசாங்கத்துக்கு உட்பட்ட பத்மநாப சுவாமி கோவிலில் எப்படி தங்க புதையல் கூட்டியிருக்கிறதோ அப்படிப்பட்ட புதையல்கள் இருக்கிற புத்தகங்களில் ஒன்றாக நான் ரஜினிஷ் ஓஷோவனுடைய புத்தகத்தை சொல்லுவேன். ஓஷோ சொல்லுகிறார், ஒரு முனிவனும் அவனுடைய சீடனும் வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று மழை வருகிறது. முனிவனும் நனைந்தான், சீடனும் நனைந்தான். ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்க. முனிவனும் நனைந்தான், சீடனும் நனைந்தான். இப்போ சீடன் சொல்கிறான் முனிவன் கிட்ட, சாமி என்னை மன்னிச்சிருங்க, நான் கொடை எடுத்துகிட்டு வரல. அந்த காலத்தில் கொடை இருந்ததா? அந்த கேள்வி கேட்கக்கூடாது, கதை தான். நான் கொடை எடுத்துகிட்டு வரல, திடீர்னு மழையில் நீங்கள் நனைந்து விட்டீர்கள். முனிவன் சொன்னான், அப்படித்தான் சீடனே, என்றைக்காவது ஒரு நாள் ஞான மழையில் நீ நனைந்து விடுவாய். எப்பொழுது உனக்குள் ஞானம் வரும் என்பதை உன்னால் கிரகித்து கொள்ளவே முடியாது. உன்னை ஒளியுறும் அறிவு வந்து எப்பொழுது உன்னை ஏற்றுக்கொள்ளும் என்பதை உன்னால் கணிக்க முடியாது. பட்டினத்தான் சொன்னான், காதற்ற ஊசியும் கடை தெருவுக்கு வாராது கான் என்று மிகப்பெரிய தத்துவ முழக்கத்தை சொல்லிவிட்டு மூட்டையில் அள்ளி கொண்டு வந்த வைரத்தையும் தங்கத்தையும் பவளத்தையும் எத்தனை எத்தனை நவநாகரிக ஆடைகளையும் பல்வகையான பொருட்களையும் இதோ இந்த களத்தின் மேல் எண்ணி பாருங்கள். நூற்றுக்கணக்கான மூட்டைகள் இருக்கிறது. மூட்டைகளிலே சாண வரட்டி இருக்கிறது. வரட்டிக்குள்ளே அத்தனையும் புதைத்து வைத்திருக்கிறேன். ஆனால் காதற்ற ஊசியும் கடை தெருவுக்கு வாராது கான் என்று சொன்ன அந்த மாமுனிவன் தான் எங்கள் அம்மாவுக்கு கொல்லி போடுற வரைக்கும் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொன்னான். எது ஒளியுறும் அறிவு? எல்லாவற்றையும் நீ தியாகம் செய்து விடலாம், எல்லாவற்றையும் இழந்து விடலாம். 10 மாதம் உன்னை சுமந்த தாயை, உனக்கு அறிவு வளர்த்த தந்தையை நீ பழித்து விட்டால் இந்த மானிடனாய் பிறந்தது என்பது வெறும் உருவத்தில் தான் நீ விலங்காய் பறவையாய் போக கடவுது என்பதுதான் நம்முடைய திருமூலர் சொன்ன தத்துவம். எது ஒளியுறும் அறிவு? மாதாவையும் பிதாவையும் குருவையும் தெய்வத்தையும் வணங்குவதற்கு நிலை தவறி போய்விட்டால் நீ அறிவு இழந்தவனாக மாறிவிடுகிறாய் என்பதை தான் சொன்னான். ஆதிசங்கரர் வந்தார். உலகத்தினுடைய மிகப்பெரிய கொடுமையாக இருந்த ஜாதிய தீண்டாமையை போக்குவதற்காக தன்முனைப்பு காட்டினார். எல்லோரும் ஓர் குலம் என்பதை அன்றைக்கு இருந்த நிலையிலிருந்து எடுத்து சொன்ன அந்த மாமனிதன் தன் தாயிடத்தில் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அம்மா, என் வேட்டியை இறுக்கி நீ ஒரு முடித்து போட்டிருக்கிறாய். என் வேட்டியினுடைய முடிச்சு எப்பொழுது அவிழ்கிறதோ அப்பொழுது நீ இறந்து விட்டாய் என்று நினைத்து நான் வருவேன் இறுதி சடங்கு செய்வதற்கு என்று சொன்னான். எந்த தத்துவ ஞானிகளும் தாயின் பாசத்திலிருந்து விடுதலை பெறவே முடியாது. ஏன் அப்படி சொல்லி கொடுத்திருக்கிறார்கள்? ஏன் அப்படி சொல்லி கொடுத்திருக்கிறார்கள்? தாயினுடைய வாழ்த்து இல்லாமல், தாயினுடைய ஆசி இல்லாமல், தாயினுடைய அருளுரை இல்லாமல், தாய் கவனிக்காமல் நீ விளங்கவே முடியாது, முன்னேறவே முடியாது என்பதை நீ உணர வேண்டும் என்பதற்காகத்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று வரிசைப்படுத்தி தாயை முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்தினான். அப்படி என்றால் சுடர்மிகும் அறிவுக்கும் ஒளியுறும் அறிவுக்குமான பேதங்களை எல்லாம் பேதமற்றதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமே, அதை எப்பொழுது பிரிக்கப் போகிறோம் என்றால், மீண்டும் நான் உளவியலுக்கு வருகிறேன். நேர்மறையான சிந்தனை, எதிர்மறையான சிந்தனை, நடுநிலையான சிந்தனை என்று 3 சிந்தனைகளை உளவியலாளர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். நாம் எதற்குள் இருக்கிறோம் என்பதை நீங்கள் இந்த உரையாடலிலே தெரிந்து கொள்வீர்கள். அதிலிருந்து நீங்கள் உங்களுடைய சிக்கலுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக நான் இதை விளக்குகிறேன். இந்த நடுநிலையாக ஒருத்தர் இருப்பார். அவர் தாங்க ரொம்ப பிரச்சனைக்குரியவர்கள். அவர்கள் என்னன்னா, வாழ்க்கையினுடைய அத்தனை விஷயங்களையும் சொல்லுவாங்க. அந்த ரஜினி படத்தை பார்க்காதீங்க, அதில் 12வது சீன் தப்பு.
டக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த கமலஹாசனுடைய டான்ஸு சின்ன வயசில் நல்லா ஆடுவாருங்க. இப்போ அவருக்கு அந்த லெக் மூமெண்ட்டு சரியாக வரல. அந்த படம் பார்க்காதீங்க, டக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த வள்ளுவர் நாடகம் போட்டாங்க பார்த்தீங்களா, வள்ளுவருக்கு தாடி நரைச்சிருக்கும், அந்த தாடி கருப்பாக இருந்தது, அது தப்பு. அதை பகவத்கீதை புதுசாக எடிஷன் போட்டிருக்கான் பாருங்கள், அதில் முதல் பக்கமே தப்பு. என்ன தான் ப்ரூஃப் பார்க்குறாங்களோ. இவர்கள் நடுநிலையாளர்கள் என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள், அவர்களோடு நீங்கள் இணங்க வேண்டாம். இது உளவியல் சொல்லுகிற கருத்தை நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். எதிர்மறையான சிந்தனை உடையவர்கள் இவர்கள் என்னதுங்களா, தவிர்க்கப்பட வேண்டியவர்கள். கூட இருந்துட்டால் பரவாயில்ல, ஆனால் தவிர்க்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் மனோபாவம் என்ன தெரியுமா? இங்கே பாருங்கள், 2 பேரும் தானே காஃபி வாங்கணும், எனக்கு பாருங்கள் 3/4 கப்பு தான் இருக்குது, உங்களுக்கு ஃபுல் கப்பு கொடுத்துருக்குறாங்க, நான் ராசி இல்லாதவங்க. நான் இப்போ 2 பேரும் போய் ஷர்ட் வாங்கணும்ல, 480 ரூபான்னு தானே வாங்கணும். என் ஷர்ட்டு பாருங்கள் துவைச்ச உடனே சாயம் போயிடுச்சு, உங்கள் ஷர்ட்டு சாயமே போகலை. கழிவிறக்கம் கொண்டு கொண்டே இருப்பார்கள். நம்மால் இதை செய்ய முடியாது, நம்மால் இதை செய்ய முடியாது. இவர்கள் எதிர்மறையானவர்கள். இவர்களோடு நாம் இருக்கலாம், முடிந்தால் அவர்களை திருத்தலாம். அவர்கள் ஆபத்தில் இல்லாதவர்கள். இப்போ யாரோடு இருக்கணும்? நேர்மறையாக சிந்திப்பவர்களுக்கு ஒளியுறும் அறிவு இருக்கிறது. இந்த நேர்மறையான சிந்தனை யாரிடத்தில் இருக்கும் என்றால், தாயின் ஆசி பெற்றவர்கள், தந்தையின் ஆசி பெற்றவர்கள், குருவின் ஆசி பெற்றவர்கள், இறைவனின் ஆசி பெற்றவர்கள், இவர்களிடத்தில் நேர்மறையான இது இருக்கும். இப்போ பாருங்கள், புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடித்தார்கள். அதற்காக விஞ்ஞான முனைப்பு காட்டியவர் யார்? மேடம் கியூரி என்று நாம் சொல்லுகிறோம். மேடம் கியூரி அவர்களை பற்றிய ரிசர்ச் கைடு என்று சொல்வார்கள். ஆராய்ச்சி அவர்கள் எப்படி செய்தார்கள் என்பதை ஆவணப்படுத்தி வைத்திருப்பார்கள். அதில் குறிப்பிடப்பட்ட செய்தியை நான் சொல்லுகிறேன் என் உளவியலுக்காக. அவர்கள் அந்த புற்றுநோய்க்கான மருந்தை எழுதி கொண்டே வருகிற பொழுது அவர்களுக்கு ரசாயன கலவையிலே ஒரு சிக்கல் வருகிறது. தொடர்ந்து 7-8 நாட்கள் செய்து இனி இது சரியாக வராது என்று நினைத்து அதை அப்படியே வைத்துவிட்டு தூங்குகிறார்கள். மறுநாள் அவங்க உதவியாளர் வந்து லெபார்டரிக்கு எடுத்துகிட்டு போகிறார், ஆய்வகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த தீர்வு கிடைக்கப்பட்டு விடுகிறது. அப்போ மேரிக்கு கேட்குறாங்க உதவியாளர்கிட்ட, நான் எதுவுமே எழுதலையே, நீ எப்படி எடுத்துக்கிட்டு போன, எப்படி இதுக்கு ஒரு தீர்வு சொல்கிற அப்படின்ட்டு. இல்லை மேடம், நீங்கள் தான் எழுதுனீங்க. இல்லையே, நான் எழுதலையேன்னு. அந்த தாளை கொண்டு வான்னு தாளை கொண்டு வந்தால் இவங்க தான் எழுதியிருக்காங்க. பிறகு அவங்க வந்து நோட்ஸ் எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்கன்னா, உன்னிப்பாக கவனியுங்கள், என்ன எழுதுகிறாங்கன்னா, நான் சிந்தித்து கொண்டே இருந்தேன், இந்த விளக்க முடியாத, இந்த சிக்கலை தீர்க்க முடியாத ரசாயன கலவையை நான் எப்படி காம்போசிஷன் செய்வது? இது என்ன ஃபார்முலா? 10க்கு 90, 20க்கு 80, 30க்கு 70, 40க்கு 60, 50க்கு 50, எந்த விகிதத்தில் எழுத வேண்டும் என்று யோசித்து கொண்டே தூங்கி போய்விட்டேன். திடீரென்று என் உள்ளுணர்விலே மிக சரியான விடை கிடைத்தது. நான் வந்து அதை எழுதிவிட்டு படுத்து உறங்கி இருக்கிறேன். ஆனால் நான் எழுதியதே எனக்கு தெரியவில்லை. இதில் தாங்க, இதுதான் வாழ்க்கை முறை. இதுதான் நம்ம வீட்டில் காக்கா கத்துதுன்னா அம்மா சொல்லும், டே வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர்றாங்க, சாயந்தரம் சீக்கிரம் வந்துருன்னு. இவ்வளவுதான் வாழ்க்கை. போகும்போதே தலை இடிக்குது, தண்ணி குடிச்சிட்டு போ, சிக்கல் வரப்போகுது அப்படின்னா தண்ணி குடிக்காமல் போகிற பையனுக்கு சிக்கல் வரத்தான் செய்யும். இந்த உள்ளுணர்வை நீ எப்படி பெறுவாய் என்றால், மன தியானத்தின் மூலமாக பெறலாம் என்று ஒரு குருமார் சொல்லுவார். உடல் பயிற்சியின் மூலமாக பெறலாம் என்று ஒரு விளையாட்டு ஆசிரியர் சொல்லுவார். மனப்பயிற்சியினால் பெறலாம் என்று ஞானியர் சொல்லுவார். இதோ இந்த வழிப்போக்கன் இந்த மேடையில் சொல்லுகிறேன், உன் தாயின் ஆசி இருந்தால் நீ ஒளியுறும் அறிவை பெறுவாய் என்று இந்த மேடையிலே நான் சொல்லுகிறேன். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்கின்ற சொல்லை, இந்த 2 வாக்கியத்தை இன்றைக்கும் நான் தமிழக அரசுக்கு சொல்லுவேன். எல்லா பேருந்துகளிலும் எழுதி வையுங்கள். இதுதான் நாம் இந்த மக்களுக்கு தர வேண்டிய பரிசை தவிர வேறெந்த பரிசும் இல்லை. அப்படி வாழ்ந்த வாழ்க்கை.
இந்த ஒளியுறும் அறிவு என்பதை எப்படி கொண்டு போகலாம் என்கிற பொழுது ஓஷோ தான் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். நமக்கெல்லாம் கழுதைன்னா கொஞ்சம் தப்பான எண்ணம் தான் இருக்கும், அது உழைக்க பிறந்தது, அவ்வளோதான். அப்படியாக ஒரு கழுதை இருந்துச்சுங்க. இப்போ நான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கழுதைக்கு வயசாயிருச்சு. வயசான பிறகு என்ன செய்வாங்க, அது குதிரையாக இருந்தால் பந்தயத்தில் தோற்றுவிட்டால் சுட்டு கொன்று விடுவார்கள். இது வயசான கழுதை, என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதனால் என்ன பண்ணார், இதுக்கு இனிமேல் உணவு போட்டால் சரியாக இருக்காது, அதுவாக போய் மேய்ஞ்சிக்கிட்டோன்னு உரிமையாளர் அதனுடைய கயிறை அழுத்து விட்டுட்டார். இது மேய்ஞ்சிக்கிட்டே போய் ஒரு கிணறுல விழுந்துருச்சுங்க. நல்லா கவனிங்க, ஒரு வயசான கழுதை கிணத்துல விழுந்துருச்சு. இப்போ அதனுடைய உரிமையாளர் என்ன பண்ணுறாரு, அந்த கழுதையை எப்படியாச்சும் மீட்கணுமே, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு போய் பார்க்குறாரு. தண்ணி இல்லாத ஆழ கிணறாக இருக்குது, அதை மீட்கவே முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இது வெளியில் யாருக்குன்னா தெரியறதுக்கு முன்னாடி மண்ணை கொட்டி கிணற மூடிடலான்னு முடிவு பண்ணார். ஏன்னா மனிதன் அறிவில் வந்தனே, அவனுடைய அறிவின்படி அந்த கிணற்றை மூடிவிடலாம் என்று முடிவு பண்ணார். மண்ணை கொட்டிக்கிட்டே இருக்கிறார். இந்த கழுதை என்ன நினச்சிது, நம்ம உரிமையாளர் நமக்காக நல்லது செய்கிறாரு அப்படின்னு உட்காந்துக்கிட்டே இருந்தது. கால்கள் மூடுகிற பொழுது தான் தெரிந்தது உரிமையாளருக்கு வேறு ஏதோ எண்ணம் இருக்குது அப்படின்ட்டு. மண்ணை கொட்ட கொட்ட அது தன்னுடைய உடம்பை அசைத்து அசைத்து எல்லா மணலையும் தன் காலுக்கு கீழே கொண்டு வந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் கிணறு நிரம்புகிற பொழுது கழுதை எழுந்து வெளியே வந்து விட்டது. இந்த கதையை முடித்துவிட்டு ரஜினிஷ் ஓஷோ கேட்கிறான், மனிதனுக்கு அறிவு இருந்தது, கழுதையை கொன்று கிணறை மூடிவிட வேண்டும் என்று நினைத்தான். கழுதைக்கு ஒளியுறும் அறிவு இருந்தது, மனிதனுடைய தவறான செயலிலிருந்து மீண்டு உயிர் பிழைத்தது. உயிர் பிழைக்கக்கூடிய உபாயம் உங்களுக்கு தெரிந்துவிட்டால், உயிர் பிழைக்கும் வழிமுறையை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பேராற்றல் உங்களுக்குள் வந்துவிட்டால், நீங்கள்தான் ஞானியர், நீங்கள்தான் குருமார், நீங்கள்தான் தலைவர் என்பதை சொல்வதற்காகத்தான் ஒளியுறும் அறிவு உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நண்பர்களே, புத்தர் மிக சரியான அருளுரைகளை வழங்கியவர் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருந்துவிட முடியாது. ஆனால் புத்த பெருமான் தன் வாழ்நாளிலே பலவிதமான அவமானங்களை பட்டிருக்கிறார் என்பது அவருடைய வாழ்க்கை புத்தகங்களை படிக்கிற பொழுதுதான் தெரிய வரும். புத்தர் கிராமங்களிலே 24 மணி நேரத்திற்கு மேல் அந்த கிராமத்திலே அவர் தங்க மாட்டார். ஏன் தங்க மாட்டார் என்றால், அன்றைய காலத்தில் ஞானியர்கள், குருமார்கள், மதவாதிகள் ஒரே கிராமத்தில் சூரியன் உதயத்தில் நுழைந்தால் சூரியன் அஸ்தமனத்திற்குள் வெளியேறிவிட வேண்டும். காரணம் என்னவென்றால், யாருடைய பிணைப்பிலும் யாருடைய கவர்ச்சியிலும் யாருடைய ஆதரவிலும் வாழ்ந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு ஒழுங்குமுறை அன்றைய கால மதகுருமார்களுக்கு இருந்தது. அப்படியான காலகட்டத்தில் புத்தர் ஒரு கிராமம் விட்டு ஒரு கிராமமாக சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு கிராமத்திலே அவருக்காக இனிப்புகள் வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். அவர் எந்த இனிப்பையும் வாங்கலை. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சின்னு விலகி வந்துக்கிட்டே இருக்கிறார். அடுத்த கிராமத்தில் புத்தரனுடைய போதனைகளை விரும்பாதவர்கள் இருக்கிறார்கள். அவங்க அவரை அவமானப்படுத்தக்கூடிய கடும் சொற்களையும் சுடு சொற்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்பவும் அவர் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சிறப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் வசைப்பாடி கொண்டிருந்தவர்களுக்கு வேற ஒரு மனநிலை வந்துருச்சு. புத்தர் நம்மளை கிண்டல் பண்ணுறாரா, நம்ம இவ்வளோ பேசுகிறோம், அவர் திருப்பி ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாரு அப்படின்னு நிறுத்தி, ஐயா நாங்கள் உங்களை அவமானப்படுத்துகிறோம், அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, எனக்கு புரிகிறதா புரியவில்லையா என்பதை பற்றிய பேச்சு இப்பொழுது இல்லை. நான் எதையும் பெற்றுக்கொள்வதில்லை. போன கிராமத்தில் எனக்கு இனிப்புகள் தந்தார்கள், அதை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த கிராமத்தில் நீங்கள் வசை சொல்லி தருகிறீர்கள், அதையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளவுதான் என்று புத்தர் சொன்னார். புத்தர் இதன் மூலமாக அந்த மக்களுக்கு எதை சொல்ல வந்தார்? நீ எதுவும் தீங்கு எனக்கு செய்துவிட முடியாது. ஒளியுறும் அறிவினுடைய மிகப்பெரிய உன்னத கோட்பாடு என்ன தெரியுமா? எந்த மனிதனாலும் இன்னொரு மனிதனுக்கு தீங்கிழைத்து விட முடியாது, நீங்களாக அவன் வலையிலே போய் விழாதவரை.
தீங்கிழைக்காமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நேர்மறையான எண்ணம் வர வேண்டும். நேர்மறையான எண்ணம் வர வேண்டும் என்றால் என்ன வர வேண்டும்? இலக்கியங்களிலே இருக்கிற செய்திகளை கற்றுணரக்கூடிய பேராற்றல் வர வேண்டும். என் முப்பாட்டன் தாயுமானவன் சொன்ன செய்திகள், என் முப்பாட்டன் ராமலிங்க பெருமான் சொன்ன செய்திகள், பசி போக்கிய பெருவள்ளல் என்று எனக்கு முன்பாக பேசிய பேராசிரியர் ராமலிங்கரை பற்றி குறிப்பிட்டார். ராமலிங்கர் செய்த மிகப்பெரிய அற்புதம் தெரியுமா? நேர்மறைக்கு உலகநாதர் ஒரு பாட்டு எழுதினார். என்ன பாட்டு எழுதினார்? மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். ராமலிங்கம் சொன்னார், சொல் மந்திரம். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உற்றொழுகும் கண்ணீரால் உடல் நினைந்து நினைந்து சிலிர்க்கின்ற வகையில் உன் மனதில் இருந்து எழுகின்ற ஒரு சொல் எந்த ஒரு மனிதனையோ காப்பாற்ற கடவுது. ஆகவே உன் வாயிலிருந்து வருகிற எந்த சொல்லிலும் பிழை இருக்கக்கூடாது, குறை இருக்கக்கூடாது, அது தவறான அதிர்வலைகளை ஏற்படுத்திவிடவே கூடாது என்பதில் ராமலிங்கம் மிக தெளிவாக இருந்து சொன்னார். இந்த வேண்டாம் என்பது எதிர்மறையப்பா, வேண்டும் என்பதாக நான் உங்களுக்கு ஒரு பாடல் எழுதி தருகிறேன் என்று சொல்லி அவர் எழுதி தந்த பாடல்தான் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். யாருடைய உறவு வேண்டும்? ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை மிகும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். உன்னை மறவாது இருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். இவ்வளவுதான் வாழ்க்கையினுடைய இலக்கணம். எது எல்லாம் வேண்டும்? பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை என்று 3 வரிகளில் சொன்னதை ராமலிங்கம் அக்குவேர் ஆணிவேராக பிரித்து, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை, இதுதான் உன்னுடைய மனப்பாட பகுதி, இதைப்படி, இதைவிட மந்திரம் எதுவும் இல்லை என்று சொன்னதை தான் அவனுக்கு முப்பாட்டன் திருமூலன் சொன்னான். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அப்படின்னா மனம் செம்மைப்படுத்துவதற்கான ஒரே ஆயுதம் அறிவு. அறிவை செம்மைப்படுத்துவதற்கான ஒரே ஆயுதம் அதை ஒளியுறும் அறிவாக மாற்றிக்கொள்ளுவது. அந்த ஒளியுறும் அறிவாக மாற்றிக்கொள்ளுகிற வித்தை இருக்கிறதே, அது எங்கே இருக்கிறது என்றால் உன்னுடைய உள்மனதிலே இருக்கிறது. உளவியலிலே சொல்லுகிறான் தோழர்களே, மிக முக்கியமான பகுதியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனிதன் எப்படியெல்லாம் வாழுகிறான் என்பதற்கான கருத்து, அவன் எதிலெல்லாம் சிக்குகிறான் என்பதற்கான சிந்தனையை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகிறேன். வெறும் 7% தான் ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனை ஆற்றலை அப்படியே உங்களிடத்திலே தாரை வார்த்து தருகிறான். வெறும் 7%. 33% உடல் மொழிகளிலே தான் சொல்லுகிறான். 33% உடல் மொழிகளிலே தான் சொல்லுகிறான். 55% அவனுடைய நடையிலே உங்களுக்கு விளக்குகிறான் என்பதுதான் நவீன துப்பறியும் விஞ்ஞானம். ஒருவன் நடந்து கொண்டிருப்பதை கண்காணிப்பு கேமராவிலே பார்த்துவிட்டு அவன் தவறு செய்திருக்கிறானா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்காக 128 விதமான நடைகளை வைத்திருக்கிறார்கள். தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அருள் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். சரியாக 3 அல்லது 4 நிமிடத்திலே நான் என் உரையை முடித்துக் கொள்ளுவேன். அப்படியானால் தனி மனிதனுடைய ஒழுக்கம் என்பது, தனி மனிதனுடைய சிந்தனையை ஒழுங்குபடுத்துவது என்பதுதான் ஒளியுறும் அறிவாக மாறும். இதில் நான் ஏன் மீண்டும் மீண்டும் தாய்க்கு முக்கியத்துவம் தந்தேன் என்றால், மீண்டும் உளவியல் தான் சொல்லுகிறேன். ஒரு குழந்தை
மொழி பேசுகிறது, மழலை பேசுகிறது. அந்த மழலையை கேட்கிற அப்பா சொல்கிறார், என்னமோ பேசுது குழந்தை. கேட்டிருக்கீங்களே, ஒரு குழந்தை மொழி பேச ஆரம்பிக்கிற பொழுது அப்பா சொல்லுவார், என்னமோ பேசுது குழந்தை என்று. ஆனால் அம்மா தான் சொல்லுவா, என்னம்மா பேசுது குழந்தை என்று. அந்த குழந்தையை ஆரம்பத்திலிருந்து, கருவிலிருந்து அந்த குழந்தையை திருவாக மாற்றுகிற வரை அதை செப்பனிட்டு கொண்டே இருக்கின்ற பேரறிவாளியாக ஒரு தாய் இருக்கின்றாள். நான் இப்படி முடிக்கிறேன். மனிதர்கள் விழித்து கொள்வதற்கு நல்ல புத்தகங்கள் இங்கே தூங்காமல் இருக்கின்றன. போய் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். வெறும் சிலைகளால் ஆனதல்ல இவ்வுலகம். யோசித்து பாருங்கள். பெருமலைகள் காத்து கொண்டிருக்கின்றன. முயன்றால் பல சிற்பங்களை நாமே உருவாக்கலாம். நன்றி, வணக்கம்.